வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். சாட்டை துரைமுருகன் என்ன பேசியிருந்தாப்புல, அதாவது கலாட்டா மீடியாவை பற்றி பேசியிருந்தாப்புல. என்னென்னா, கலாட்டா மீடியாவில் சீமானை ஸ்கிப் செய்த கமல் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒரு வீடியோ. அதில் சீமானை கமல் ஸ்கிப் செஞ்சுட்டாரு, கண்டுக்கலை அப்படின்ற மாதிரி போட்டு அந்த வீடியோ வைரல் ஆயிருச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை வைரல் பண்ணதே நீதானே, அப்புறம் என்ன வீடியோ வைரல் ஆயிருச்சு அப்படின்னு அவர் கலாட்டாவை போட்டு தாக்கியிருந்தாரு அந்த சாட்டை துரைமுருகன். அதாவது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 20 நிமிஷம் இருக்கும். ரஜினி, கமல், சீமான் இவர்கள் 3 பேரும் ஒரு 20 நிமிஷமா பாரதி ராஜா அவர்களோட இறப்புக்கு வந்திருந்து அந்த வீட்டுக்குள்ள 20 நிமிஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியல. வெளியில கமல் இப்படி போனதை ஸ்கிப் பண்ணிட்டாரு, சீமானை சந்திக்காம ஸ்கிப் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான அவதூறுகளை பரப்புறா. இந்த வேலை பார்க்கறதுக்கு வேற ஏதாவது தொழில் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் அண்ணன் பேசியிருந்தாரு. அதே மாதிரி அண்ணன் வீடியோவில் சொல்லியிருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியையும் நாம் தமிழர் கட்சி சீமானையும் குறிவைத்து அவதூறுகளை பரப்புற இந்த வேலைக்கு பதிலாக வேற ஏதாவது தொழில் பண்ணி பொழைச்சிக்கலாம். வியூஸுக்காக சீமானை பற்றி பேசுறதுக்கு பதிலாக வேற ஏதாவது தொழில் பண்ணி பொழைச்சிக்கலாம். இப்படி நிறைய விஷயம் பேசிட்டாரு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சீமான் அண்ணனை பத்தி அவதூறு பரப்புறாங்க, தப்பா திருச்சி பேசுறாங்க, வியூஸுக்காக இப்படி பண்றதுக்கு வேற தொழில் பண்ணி பொழைக்கலாம் இப்படி பேசுற சாட்டை துரைமுருகன் அண்ணன் தான் இதே சீமான் அண்ணன் காரைக்குடியில நிக்கிறாருன்றதுக்காக அவரை எதிர்த்து தாவேகா வேட்பாளர் இன்னைக்கு கனிம வளத்துறை அமைச்சரா இருக்கிற பிரபு சீமான் அண்ணனை எதிர்த்து நிற்கிறார்ன்ற ஒரே காரணத்துக்காக அவர் மீது வன்மத்தையும் அவதூறுகளையும் பரப்பி வியூஸுக்காக தாவேகாவை பத்தி 24 மணி நேரமும் பேசி வீடியோ போட்டாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.